இப்போ பரணி தீபத்தை பற்றி பார்க்கலாமா? நம்ம வேதத்தோட உட்பிரிவாக நிறைய உபனிஷதங்கள் இருக்குது. அதில் ஒன்றாகிய கடோபனிஷதம் இதில் குறிப்பிட்டிருக்க செய்தி. இதுக்கு நம்ம ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கார். இந்த வரலாறு என்னென்னா, வாஷ்ரவ முனிவர்னு ஒருத்தர், அவர் யாகம் பண்ணுறார். யாகத்தில் தான பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார். அப்போ அவர்கிட்ட இருக்கிற அவரோட சின்ன பையன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அந்த பையனுக்கு என்னது எல்லாம் அப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு, நம்மளையும் இங்கே உட்காந்து வச்சுருக்காரு, அதனால் நம்மளையும் கொடுப்பாரோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். என்னையும் கொடுத்துருவியா, என்னையும் தானமாக கொடுத்துருவியான்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் இவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இவர் என்ன செய்கிறார், ஆமாம் உடனே நான் யமனுக்கு தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்றார். வேதங்களும் மந்திர ஜபங்களும் சொல்கிற வாயினால் சொன்னதுனால நேராக அந்த குழந்தை யமலோகத்துக்கே போயிடுத்தான். அங்கே போனால் யமலோகத்தில் அந்த ஜீவராசிகள் படுற கஷ்டத்தை பார்த்து இந்த பையனுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆகிடுது. ஏன் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. எதனால்? அது யமன் ஒரு காரணம் சொல்கிறார், இந்தந்த பாவம் செஞ்சது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். பாவம் செய்தால் ஏதாவது பரிகாரம் செஞ்சு அவங்களால இந்த தண்டையிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு அந்த சின்ன பையன் நம்ம எல்லாருக்கும் வேண்டி கேட்குறான். யமனும் நிறைய வழிமுறைகள் சொல்கிறார். இவ்வளோலாம் செய்ய முடியாது மக்களாலலாம், அவங்க கீழ் உலகத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்கன்னு கேட்குறம்போது தான் பரணி அன்னைக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ண சொல்கிறார். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இறைவனை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வர்ற கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் அண்டாது அப்படின்னு சொல்கிறார். அதை அந்த குழந்தை பூலோகத்துக்கு வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லி எல்லாரும் பின்பற்றி செவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதில் இருக்க அறிவியல் உண்மையை ஆராயலாமா? தீபம் ஏற்றுதலே பஞ்சபூத தத்துவம் தான். ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்கள். ஒரு விளக்கு, அந்த விளக்கு எதனால் இருக்கலாம்? உலோகத்தால் இருக்கலாம், வெள்ளினால் இருக்கலாம், மண்ணுனால் இருக்கலாம். ஸோ அங்கே நிலத்தத்துவம் ஆகிடுது. நீர், அந்த எண்ணெய் ஊற்றுறது நீர் தானே, அது லிக்விட், அதனால் நீர். அப்புறம் நெருப்பு தான் அதிலிருந்து வரக்கூடிய ஜோதி. காற்று, ஆக்சிஜன், அந்த காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் நெருப்பு எரியாது. ஆகாயம், இந்த ஜோதி எங்கெல்லாம் பரவுது? ஆகாயத்தில் பரவுது. காலையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலையை தொடங்க சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த காரத்தால் இந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டடாக அந்த ஜோதியை பார்க்குறோம். பாண்டிச்சேரியிலலாம் பாருங்களேன், ஐ கரெக்ஷனுக்கு கேண்டில் லைட் வச்சு தீப ஒளி வச்சு தான் ஐ கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது கண்ணாடி பவர் ஜாஸ்தியாக இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு, ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்ணாடியை எடுக்கிற அளவுக்கு அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, கண் பார்வை தெளிவாக்குவாங்க. அது எப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று, இந்த தீபத்தை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக கண்ணமைக்காமல் நிறைய நேரம் அது பார்க்குறது. இது உங்கள் கண்ணுடைய பார்வையை இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொன்று, ரிலாக்ஸேஷன், நல்ல மைண்டுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்குறனால நம்ம மனசு ஒருமுகப்படுது இல்லையா? அந்த தீபத்தை ஏற்றும் போது பாருங்களேன், கவனம் முழுக்கவே அந்த தீபத்தில் தான் இருக்கும் நமக்கு. இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஏதுங்க சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம்? அவங்க செய்கிற அன்றாட வாழ்க்கையிலேயே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸும் வச்சிடுறாங்க. அதாவது அவங்க மன அழுத்தத்தை போக்கக்கூடிய காரியங்களும் அவங்க சேர்த்தே செஞ்சிடுறாங்க. சரி, இப்படி விளக்கு ஏற்றுறது நன்மை தான், நான் டெய்லி விளக்கு ஏற்றுறேன் தான். ஆனால் எதுக்கு கார்த்திகை அன்னைக்கு வெளியில் அவ்வளோ விளக்கும் அந்த ஜோதியான கோயிலையும் ஏன் ஏற்றணும் அப்படிங்கிற கொஷின் வருது இல்லையா? பெரும் தலைவர்களெல்லாம் அந்த பௌர்ணமி திதியில் தாங்க பிறப்பாங்க. அதுலேயுமே முக்கியமாக திருக்கார்த்திகை பௌர்ணமியில் பிறக்கிறவங்க டாப் பொசிஷனில் தான் இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி திதி அவ்வளோ விசேஷமானது. அது எப்போவுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை விதி, மதி, கதி, இது 3 தான் நிர்ணயிக்கும். விதிங்கிறது நமக்கு ஏற்பட்ட என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது விதின்னு சொல்கிறோம். மதிங்கிறது நம்மளுடைய புத்தி. இன்னொன்று கதிங்கிறது இந்த என்ன இருக்குது நம்மக்கிட்ட, அதுதான் கதி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்குள்ளார இருக்கிற அந்த ஜீன்ஸ் தான் என்னுடைய விதி. ஆல்ரெடி எனக்கு டிசைனாக இருக்குது, நான் இப்படி தான் பிஹேவ் பண்ண போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன்னு. மதி என்னுடைய பிரெயின், ஏற்கனவே டிசைன்டான மாடலாக இருந்தாலும் என்னால் என் மைண்டை யூஸ் பண்ணி அதை மாற்றிக்க முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதுதான் மதி. கதி அப்படிங்கிறது எனக்கு என்ன டூல்ஸ் இருக்குது வெளியில், என்னோடய என்விரான்மெண்ட் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதை நான் மாறி வர்றதுக்கோ இல்லை நன்மக்களாக மாறுறதுக்கோ அந்த வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்டு தான் கதி.
இப்போ பாருங்கள், திருக்கார்த்திகை அன்னைக்கு அந்த பௌர்ணமி திதியில் அவ்வளோ நல்ல ரேஸ் இருக்கிறம்போது நம்ம வெளியில் கான்சென்ட்ரேட்டடாக உட்காந்து இத்தனை விளக்குகள் ஏற்றும் போது நம்ம மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். நம்ம மதி அங்கே ஷார்ப்பாக இருந்தா, சூழ்நிலை கதியும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா, அப்போ விதியை நம்ம கண்டிப்பாக வெல்லலாம் தானே. இந்த கார்த்திகை அதே மாதிரி கோயிலையும் யோசிச்சு பாருங்களேன். அந்த சுவரில் விளக்கு ஏற்றுறதுக்குன்னே நிறைய வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி விளக்கா. அதிலெல்லாம் நம்ம தீபம் போட்டு ஏற்றிட்டு அந்த இடத்துல உட்காந்து அதை பார்க்குறம்போது செமங்க. கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தா எப்படி அந்த பழைய மெமரி எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் க்ளீனாக இருக்கும், அது மாதிரி மண்டை ஃபுல்லும் பிரெயின் ஃபுல்லும் க்ளீன் ஆகிடுது தானே. சிந்தனை தெளிவாக இருந்ததுன்னா நம்ம செயல்களும் சிறப்பாக தானேங்க இருக்கும். அறிவியல் பூர்வமாக அதில் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஐப்பசி மாதத்துல இருந்தால் நல்ல மழை பெய்யும். இப்போவும் கூட பெஞ்சிடும், தீபாவளி ஒட்டிலாம் நமக்கு நல்ல மழை வருது பார்த்திங்களா. கார்த்திகையிலையும் அந்த மழை தொடர தான் செய்யுது. இந்த மழை காலத்தில் நிறைய குட்டைகள் நம்மளுடைய வீட்டை சுற்றியோ இல்லை வழி ரோட்லையோ நிறைய குட்டி குட்டி நீர்த்தேக்கங்கள் ஃபார்ம் ஆகும். அந்த நீர்த்தேக்கத்தில் நம்ம 2 நாள் விட்டோம்னே குட்டி குட்டி பாக்டீரியாஸு, வைரஸு, ஃபங்கஸு இதோட முட்டைகள்லாம் அங்கே நிறைய இருக்கும். இதுங்கெல்லாம் 0 to 10 டிகிரிலேயே நல்லா வளர ஆரம்பிச்சிருமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாத காலங்களில் ஐப்பசி ஒரு மாதம் ஃபுல்லுமே விட்டு விட்டு நல்ல மழைகள் இருக்கும். அடுத்து கார்த்திகையும் இருக்கும்போது அந்த முட்டையோட லார்வா ஸ்டேஜ் பெருசாக வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த மாதத்தில் பெரிய பெரிய விளக்குகளில் ஏற்றும்போது அந்த வார்ம்த்து இருக்கனால, அந்த சூடு இருக்கனால, அதுக்கு தேவையான டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் மேலே இருக்கனால நிறைய பூச்சிகள், நிறைய வைரஸு வளராமல் போயிடும். இப்போ இந்த மாதத்தில் நம்ம அதை அழிக்கலைன்னா அடுத்து மார்கழி மாதமும் குளிர்காலம்தான். ஸோ அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சராக இருக்கனால நிறைய கிருமிகள் உண்டாயிடும். அப்புறம் தையில் எங்கேருந்து நம்ம அறுவடை பண்ணுறது, கிருமியோட எண்ணிக்கையை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அந்த காலத்துலலாம் வயல்வெளிகள் கோயிலை ஒட்டி இருந்ததுங்க. கோயிலுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும். அப்போது வாஸ்ட் ஏக்கர் ஆஃப் லேண்ட்ஸ், பரந்த பரப்பு கோயிலுக்கு இருக்கும். அதில் பயிர் விளைவிச்சு அதிலிருந்து பயன்பெற்றுட்டு இருந்தாங்க மக்கள்லாம். இறைவனுக்கு அத்தனை நிலங்கள் தேவையான ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, வயல் மாடுகள்லாம் கொடுத்து, நீங்கள் தெய்வத்துக்கு கொடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னு கொடுத்தது. காலகட்டத்தில் அது அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது. கோயிலை சுற்றி இப்போ வீடுகள் மட்டும்தான் இருக்குது. சில கோயிலெல்லாம் லிஸ்ட்டே எழுதி வச்சுருக்காங்க, அந்த குத்தகைக்காரர்கள் தர வேண்டிய பணம் அப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு பொருளையுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சு செஞ்சோம்னா அது இன்னும் நல்ல மனசில் பதியும். பண்டைய காலத்துலலாம் நமக்கெல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டோம். ஆன்மீகத்தில் இதுதான் அப்படிங்கிறம்போது நம்ம அதை உடனே ஃபாலோ பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் அந்த மெய்ஞானமும் தேவைப்படுது தான். உண்மை பொருளை உணர்ந்தால் தானே ஆன்மீகம் ரசிக்கும். இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர எனக்கு வாய்ப்பு அளித்த அந்த பரம்பொருளுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பண்டிகையின் போது சந்திப்போம்.